மகாபாரதம் பாகம் 50. மாமன் எதிர்க்கட்சி. நகுல சகாதேவர்களின் தாயார் மாத்திரைக்கு மத்திர தேசாதிபதி சல்லியன் உடன் பிறந்த சகோதரன். பாண்டவர்கள் உபப்பிலாவிய நகரத்தில் யுத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் என்று கேட்டு சல்லியன் உடனே பெரியதொரு சேனையை திரட்டிக்கொண்டு பாண்டவர்களுக்கு துணை போக தீர்மானித்தான். உபபிலாவியம் நோக்கி செல்லுகையில் இளைப்பாறுவதற்காக சேனையை அங்கேயே நிறுத்தினான். அவ்வாறு முகம் போட்ட இடங்களில் 1.5 யோசனை நீளத்துக்கு அவன் சேனை பரவி நின்றதாம். ஒரு யோசனை என்றால் சுமார் 9 மைல் நீளம். மத்திர தேசாதிபதி பெரிய சேனையை திரட்டிக்கொண்டு பாண்டவர்களைச் சேரும் எண்ணத்தோடு போய்க் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி துரியோதனனுக்கு எட்டியதும் அவன் இதை எப்படியாவது தடுத்து சல்லியனை தன் பக்கம் சேரும்படி செய்ய வேண்டுமென்று ஆலோசித்து தன் உத்தியோகஸ்தர்களை அழைத்து உடனே சல்லியனுக்கும் அவன் பெரும் படைக்கும் எல்லாவித சௌகரியமும் உபகாரமும் செய்ய உத்தரவிட்டான். அரசன் கட்டளைப்படி அழகாய் அலங்கரிக்கப்பட்ட பல மண்டபங்கள் வழியில் அங்கங்கே கட்டப்பட்டு சல்லியனுக்கும் அவன் சேனைக்கும் அற்புதமான உபச்சாரம் செய்யப்பட்டது. தின்பண்டங்களும் பலவித பானங்களும் ஏராளமாக பரிமாறப்பட்டன. வழி முழுவதும் இவ்வாறு உபசாரம் செய்யப்பட்டதில் மந்திர தேசாதிபதி சல்லியனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சல்லியன் இதுவெல்லாம் யுதிஷ்டிரன் செய்த ஏற்பாடு என்று எண்ணி உபசாரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெருஞ்சேனையுடன் பூமி அதிர சென்று கொண்டிருந்தான். தன்னை யுதிஷ்டிரன் எவ்வாறு கௌரவிக்கிறானே என்று களிப்புற்று சல்லியன் 2 நாள் உபசரித்த வேலைக்காரர்களை இவ்வளவு அன்புடனும் கவனத்துடனும் என்னையும் என் சேனையையும் உபசரித்த வேலைக்காரர்களுக்கு நான் தக்க பரிசு கொடுக்க வேண்டும். அரசனுக்குச் சொல்லி அனுமதி பெற்று வாருங்கள் என்று சொன்னான். இதை வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானான துரியோதனனிடம் போய்ச் சொன்னார்கள். உபச்சாரம் செய்த கூட்டத்துடன் கூடவே மறைவாக சென்று கொண்டிருந்த துரியோதனன் அப்போது சல்லியன் முன் வந்து நின்று வணங்கினான். சல்லியன் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு உபச்சாரமும் நீயா செய்தாய் என்று சொல்லி உனக்கு நான் கைமாறு செய்வேன் என்று கேட்டான். தான் பாண்டவர்களுக்கு சகாயமாக போவது தெரிந்தும் துரியோதனன் பெருந்தன்மையுடன் சத்திரிய முறைப்படி உபசரித்தான் என்று சல்லியனுடைய எண்ணம். நீரும் உமது சேனையும் யுத்தத்தில் என்னுடன் இருக்க வேண்டும். இந்த கைமாறுதான் நான் வேண்டுகிறேன் என்றான் துரியோதனன். சல்லியன் திகைத்து போனான். புராணங்களில் தருமோபதேசம் உலகத்தின் போக்கும் கலந்து கலந்து வரும். இதை கண்டு சிலர் தயக்கம் அடைக்கிறார்கள். இது விண்ண புராணம் அதர்மத்தை உபதேசம் செய்கிறதே, இவ்வாறு அநியாயத்தை எல்லாம் பிரச்சாரம் செய்யலாமா என்று சிலர் கேள்விகள் கிளப்புவது உண்டு. தர்ம உபதேசமே நோக்கமாயிருந்தாலும் உலகத்தில் நடைபெறும் குற்றங்களை எடுத்துக்காட்டி நல்லவர்களும் படித்தவர்களும் பெரியோர்களுமே சில சமயங்களில் குழியில் விழுவார்கள் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலே புராணங்களில் அநேக இடங்களில் இவ்வாறான கட்டங்கள் இருக்கும். பெரியோர்களும் மகான்களும் அவதார புருஷர்களும் சில சமயம் பிழைகளும் அதர்ம காரியங்களும் செய்ததாக சித்தரித்து மக்களை சிந்திக்கச் செய்கின்றன. எத்தகைய கல்வி கற்றவர்களும் அடக்கம் இடைவிடாது கண் விழிப்பும் வேண்டும் என்பதை நன்றாக பதியும்படி உணர்த்துகின்றன. பக்தியும் அபார கல்வி திறமையும் செலுத்தி ஆக்கப்பட்ட இந்த நூல்களின் பெருமை வியப்புக்குரியது. அதர்ம காரியங்களை சில சமயம் ராமனும் யுதிஷ்டிரனும் செய்ததாக பௌராணிகர்களை எழுத வேண்டிய அவசியம் என்ன? யாருடைய நிர்பந்தமும் இல்லை. எழுதி அதற்கு பரிகாரம் சொல்லி குழப்புவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. வால்மீகியே அதை கற்பனை செய்து எழுதியிருக்கிறார். வியாசரும் எழுதியிருக்கிறார். வேறு யாரோ எழுதிவிட்டிருப்பதற்கு இவர்கள் சமாதானம் சொல்ல முன்வரவில்லை. வியாசரும் வால்மீகியும் சில தர்ம சங்கடங்களை உண்டாக்கச் செய்து கதையின் போக்கை நிர்மாணித்து கொண்டு அநீதியும் அதர்மமும் செய்ய நேரிட்டதாகவும் எழுதியிருக்கிறார்கள். புராண ஆசிரியர்கள் கையாண்டிருக்கும் முறையின் பயனாக புராணத்தை படிக்கும் மக்களுடைய உள்ளத்தில் மொத்தத்தில் தர்ம உபதேசம் பதிகிறது. அநீதிகள் நடந்த கட்டங்கள் மனதில் துயரத்தை உண்டாக்கி நிற்கின்றனவே ஒழிய அநீதியாவது அதர்மத்தையாவது நாமும் செய்யலாம் என்று தோன்றும் முறையில் எழுதப்படவில்லை. இடையரா கண்விழிப்பும் பாபச் செயல்களில் பயமும் அடக்கமும் தர்ம சிந்தனையும் உண்டாகின்றன. தற்காலத்து சினிமாக்களிலும் செய்யப்படாத காரியங்கள் காட்டப்படுகின்றன. இதை பற்றி சினிமாக்காரர்கள் சொல்லும் சமாதானங்கள் எப்படி இருந்தாலும் மனதை கவரும்படியான முறையில் தீய காரியங்கள் காட்டப்பட்டு மக்களை இவ்வழியில் செல்லும்படி செய்கின்றன.
புராணங்கள் அவ்வாறு செய்வதில்லை. அவற்றில் பெரியோர்களை சிற்சில சமயம் பாபத்திலும் பிழைகளிலும் இறங்கினதாக வரைந்திருந்த போதிலும் அவ்வழியில் நாமும் போக தூண்டப்படுவது இல்லை. புராண நூல்களும் பேசும் படங்களும் இதுவே பெரிய வித்தியாசம். புராணங்களை ஆக்கியவர்களுக்கும் பேசும் படங்களை ஆக்குபவர்களுக்கும் உள்ள யோகியத்தை வித்தியாசமே இதற்கு காரணம். உமக்கு பாண்டவர்கள் எப்படியோ அப்படியே நானும். எனக்கு நீர் துணையாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான் துரியோதனன். சல்லியன் அப்படியே ஆகட்டும் என்றான். துரியோதனன் செய்வித்த மகத்தான உபச்சாரத்தினால் மதிமயங்கி சல்லியன் தன் நெருங்கிய பந்துக்களும் தன்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரங்களுமான பாண்டவர்களை விட்டுவிட்டு துரியோதனனுக்கு துணையாக அவன் பக்கம் சேர்ந்து யுத்தம் புரிவதாக வாக்கு கொடுத்து விட்டான். பிறகு சல்லியன் யுதிஷ்டிரனை பாராமலே திரும்புவது சரியல்ல என்று நினைத்து, துரியோதனா, நீ என்னை நம்பு, நான் உனக்கு வாக்கு தந்து விட்டேன். ஆயினும் யுதிஷ்டிரனை பார்த்துவிட்டு திரும்புகிறேன். அவனுக்கு நான் சொல்லிவிட வேண்டியது அவசியம் என்றான். பார்த்துவிட்டு சீக்கிரம் திரும்பி வாரும். எனக்கு கொடுத்த வாக்கை மறக்க வேண்டாம் என்றான் துரியோதனன். மங்களம், நீ உன் நகரத்துக்கு போ, நான் மோசம் செய்ய மாட்டேன் என்று சல்லியன் சொல்லிவிட்டு யுதிஷ்டிரன் இருந்த உபபிலாவிய நகரத்துக்கு போனான். உபபிலாவியத்தில் மத்திர சேனாதிபதியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள். நகுல சகாதேவர்கள் தங்கள் மாமன் வந்ததைக் கண்டு அளவு கடந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாண்டவர்கள் தாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொன்னார்கள். வரப்போகும் யுத்தத்தில் சல்லியனுடைய துணையை பெறுவதை பற்றியே பேச ஆரம்பித்தார்கள். அப்போது சல்லியன் துரியோதனனுக்கு வாக்கு தந்து விட்டதை பற்றி சொன்னான். சல்லியனை பற்றி கொஞ்சமும் சந்தேகப்படாமல் அஜாக்கிரதையாக இருந்ததனால் உண்டான பலன் இது என்று யுதிஷ்டிரன் உணர்ந்தான். தன் வருத்தத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளாமல், வீரரே, நீர் துரியோதனன் செய்த உபச்சாரத்தினால் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு கொடுத்த வாக்கு தந்ததை நிறைவேற்ற வேண்டியதுதான். நீர் யுத்தத்தில் வாசுதேவருக்கு நிகரானவர். அர்ஜுனனை கொல்வதற்காக கர்ணன் உம்மை தன்னுடைய சாரதியாக வைத்துக் கொள்வான். அர்ஜுனனுடைய மரணத்திற்கு நீர் காரணமாக போகிறீரா? அல்லது அர்ஜுனன் அப்போது காப்பாற்றுவீரா? இல்லை, அர்ஜுனனை அப்போது காப்பாற்றுவீரா? இதை நான் கேட்கத்தகாது, ஆயினும் வேண்டுகொள்கிறேன் என்றான் யுதிஷ்டிரன். அப்பனே, நான் வாக்குப்பட்டு துரியோதனனுக்கு வாக்கு தத்தம் செய்துவிட்டேன். அவன் பக்கத்தில் நின்று உங்களுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்வேன். ஆயினும் கர்ணன் அர்ஜுனனை எதிர்க்கச் செல்லும்போது என்னை சாரதியாக அடைந்தால் என்னால் கர்ணனுடைய தேஜஸு பங்கப்பட்டு அர்ஜுனன் காப்பாற்றப்படுவான். அஞ்ச வேண்டாம். யுத்தத்தில் சிக்குவிக்கப்பட்டு தளபதியும் நீங்களும் அடைந்த துயரங்கள் முடிந்தன. இனி உங்களுக்கு மங்களம் உண்டாகும். விதியின் போக்கை யாரும் தடுக்க முடியாது. நான் செய்த பிழையை பொறுத்துக்கொள் என்றான்.